எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். புசிப்பும் குடிப்போம் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. கர்த்தர் தமது நோக்கத்துக்காக தமது ஜனத்தை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கினார். விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் தேவனை மறந்து அந்நிய காரியங்களுக்காக புசித்து குடித்து விளையாட எழுந்திருந்தார்கள். கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னார், நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் தங்களை நிர்வாணமாக்கி கொண்டார்கள் என்று. கர்த்தரும் கோபமானார், மோசேயும் கோபமானார். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை மீறும்போது அல்லது தேவனுடைய சமூகத்தை நாம் மறக்கும் போது தேவனுடைய பார்வையில் நாம் நிர்வாணிகள். ஏதேனில் ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படியாமல் போய் பாவத்துக்கு உட்பட்ட பின்பு அவன் மகிமையின் வஸ்திரத்தை இழந்தபோது தான் நிர்வாணி என்பதை உணர்ந்தான். ஒரு தேவனுடைய ஜனம் தேவனுடைய பிரமாணத்தை, தேவனுடைய நியமத்தை, தேவனுடைய கட்டளையை அல்லது தேவனோடு கூட இருக்கிறதான உறவில் எங்கேயோ ஒரு விரிசல் அல்லது ஒரு பிரிவு காணப்படும் போது நாம் தேவனுடைய பார்வையில் நிர்வாணிகளானால் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க முடியாது. நிர்வாணிகளானால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளும் உட்பிரவேசிக்க முடியாது. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், ஆயத்தமாவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமேன்.